வணக்கம் ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழைக்காலம் அப்படினாலே மழைக்கால நோய்களும் கூடவே தானா வரும். முக்கியமா குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். அதையும் தாண்டி சில ஃபீவர் கண்டிப்பா நம்ம வந்து அக்கறை கொள்ள வேண்டிய சில காய்ச்சல்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலத்துல எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் நீங்க ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற காஃப் சிரப் அதையே கொடுக்காம ஒரு வாட்டி நீங்க போய் உங்களோட மருத்துவரை பாருங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட இது எந்த மாதிரி பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மழைக்கால நோய்கள்ல என்னென்னலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அது போன்ற கேள்விகளும் சரி, உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, அது உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து நம்மளோட நேரடி நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் சந்தியா இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் கிருஷாந்தா இருக்காங்க, பீரியாடான்டிஸ்ட், குழந்தைகள் பல்நல மருத்துவர். டாக்டர் பத்மநாபன் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரகவியல் மருத்துவர். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன், இரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர். அண்ட் டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். 0444599444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? காயத்ரி பேசுறேன் மேடம், திருச்சில இருந்து. சொல்லுங்க காயத்ரி, என்ன கேள்வி? மகப்பேறு டாக்டர்கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாம். டாக்டர் சந்தியா இருக்காங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு காப்பர்ட்டி போட்டேங்க மேடம் 4 மாசத்துக்கு முன்னாடி. காப்பர்ட்டி போட்டீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி? ஓகே. எஸ் மேம். அதுக்கப்புறம் குழந்தைய நிக்கவே இல்லை. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேபி ஒன்று இருக்கு. ஓகே. சரி, அதுக்கு இடையில வந்து நான் காப்பர்ட்டி போட்டேன், ஒரு 3 வருஷத்துக்கு காப்பர்ட்டி போட்டேன். சரி, செகண்ட் பேபிக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் காப்பர்ட்டி எடுத்தேன். நான் 4 மாசம் ஆச்சு எடுத்து. ஓகே, காப்பர்ட்டி போட்டுட்டு இப்ப எடுத்துட்டு 4 மாசம் ஆச்சு, இன்னும் குழந்தை நிக்கலன்னு சொல்றீங்க. பீரியட்ஸ் மாசம் கரெக்டா வருதா? அதெல்லாம் கரெக்டா வந்துரும் மேம், அதெல்லாம் கரெக்டா வந்துரும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லாமா. நீங்க தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபர்டைல் பீரியட் டைம்ல நடுவில் அந்த கரெக்டாக உங்களுக்கு 30 டேஸ் பீரியட்னா 14th டேக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் அடுத்தது அந்த நடுவில் 5 டேஸ் வந்து சேர்ந்து இருந்துட்டு ட்ரை பண்ணுங்க. 6 மந்த்ஸில் கன்சீவ் ஆகலைன்னா ஒரு தடவை போய் டாக்டரை பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோலிக் ஆசிட்னு டேப்லெட் இருக்கும், அந்த டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சாப்பிட்டதுக்கு. டாக்டர் உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், விஜயலட்சுமி. விஜயலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் வந்து 7 மந்த்ஸ் கன்சீவா இருக்கேன். பட் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆயிட்டே இருக்கும் மேம். அது என்ன ரீசன் தெரியல. கண்டிப்பா யூரின் போனா ரொம்ப எரிச்சலா இருக்கு. மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். டாக்டர் சந்தியா இருக்காங்க. நீங்க வந்து அந்த யூரின் ரூட்டின் கல்ச்சர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க? அது பண்ணிட்டேங்க மேம். அதுல நோ ஆர்கானிசம்னு வந்துருச்சுங்க மேம். எந்த இது இல்ல, பட் பிளட் டெஸ்ட்ல வந்திருக்கு மேம். பிளட் டெஸ்ட்ல யூரின் இன்ஃபெக்ஷன் வராதுமா. யூரின் கல்ச்சர் எல்லாமே அதிகமா காட்டுதுங்க மேம். கல்ச்சர்ல நோ growthனு வந்துச்சா? ஆமாங்க. ஓகே, அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு காலனி கவுண்ட்னு பார்ப்பாங்க யூரின்லேயே கூட. அது வந்து பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஒரு ஆப்ஸ்டிஷியன் கிட்ட மறுபடி போய் அந்த யூரின் டெஸ்ட் கரெக்டாக பண்ணட்டும். அதில் வந்து பாக்டீரியல் காலனி கவுண்ட்னு பார்க்கணும். சரி, பார்த்துட்டு அதுக்கு அது இன்க்ரீஸ் ஆயிருந்தா அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் சம்டைம்ஸ் 1 month கூட போடலாம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சுன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ இது 2 பண்ணிடுங்க, சரியாயிடும். ஓகே, நிறைய தண்ணீர் குடிங்க. இன்னொரு வாட்டி நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். பேர் என்னங்க? பவித்ரா. கேள்வி என்ன பவித்ரா? என்னோட பாப்பாக்கு 5 months ஆகுது, தம்பிக்கு. ஓகே. நைட்டு ரொம்ப கொஞ்சம் வாமிட் ஆகுது, நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேன்றான். கேட்கலாம். டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். மார்னிங்மா. என்னோட பையனுக்கு வந்து 5 months ஆகுது. சரிம்மா. வாமிட் பண்ணிட்டே இருப்பான். பால் பத்துதா இல்லையான்னு தெரியல. நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேன்றான். எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குமா? இருக்கு. 5 months ஆகுது டாக்டர். இல்லை, எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குமா? ஒரு 1 week இருக்கு. ஓகே, இப்போ என்ன தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கீங்களா? தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்குறான். வெறும் வாமிட் ஆகுது, அப்போ கர்ட் மாதிரி ஒரு 5 minutes கழிச்சு. ஓகே. நைட் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கான், பகலெல்லாம் தூங்குறதே இல்லை. சரி, ஒரு ஃபீடுக்கும் வாமிட் பண்ணுறாங்களாம்மா? புரியல டாக்டர். ஒரு ஃபீடுக்கும் வாந்தி எடுக்கிறாங்களா? கொஞ்சம் ஒரு 5 minutes கழிச்சு. சரி, தொட்டில் ஏதாவது போடுறீங்களாம்மா? தொட்டில் தான் போடுறோம் டாக்டர். சரி, மேபி தொட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கம்மா, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து யூஸ்வலாக 5 months ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 3 hours ஒன்ஸ் தான் ஃபீட் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணாதீங்க.
அண்ட் 5 மந்த்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஃபீட் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு ஃபீட்லாம் கூட சேர்த்துக்கலாம். லைக் ஃபீட் இந்த சென்ஸ் நான் வந்து இந்த அரிசி கஞ்சி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது. அண்டு அதையும் மீறி வாமிட்டிங் இருந்தது அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம்மா. குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு ஃபீட்க்கு வந்து எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதனாலே வந்து நைட் தூங்க மாட்டாங்க ஒழுங்காக. ஸோ அப்போ போய் டாக்டரை போய் பாருங்கள். பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ அதிலே சரியாயிருமா. ஓகே. ஸோ 3 hours ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். கூடவே இணை உணவுகள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இணை உணவுகள் ஆரம்பிக்கலாம். மேற்கொண்டு இருக்கும் பட்சத்தில் மருத்துவரை நேரில் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சகுந்தலா பாப்பாரப்பட்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்கள் சகுந்தலா, கேள்வி என்ன? சிறுநீரகம் இருக்கேன். கேட்கலாங்க. டாக்டர் பத்மநாபன் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு டாக்டர். ஓகேம்மா. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? 30 years ஆகுது. 30 years. சரிங்கம்மா. உங்களுக்கு சர்க்கரை நோய் அது மாதிரி எதனா இருக்குங்களா? சர்க்கரை நோய் இல்ல, செக் பண்ணதுக்கு வர மாதிரி இருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணுங்க, சரியா போயிடும்னாங்க. ஓகே, சரிங்கம்மா. அது கண்ட்ரோல் பண்ண 3 months நல்லா இருந்தது. இப்போ டெஸ்ட் பண்ணா சர்க்கரை இல்ல, நார்மல் தான் இருக்கு, பட் வந்துட்டே இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஓகேம்மா. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இது வந்து உங்களுடைய ஆக்சுவல் செக்ஷுவல் லைஃப்க்காக அதுக்கு ரிலேட்டடான்னு பார்க்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா ஆஃப்டர் எவ்ரி இன்டர்கோர்ஸ் யூ மே ஹேவ் டு டேக் சம் ப்ரிவென்டிவ் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குமா. ஒன்று. ரெண்டாவது, சர்க்கரையை கண்டினியூஸாக நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அவசியம். மூணாவது, நிறைய தண்ணி குடிக்கணும். நாலாவது, யூரினரி ஆல்கலைசர்ஸ்னு மெடிக்கல் ஒரு பாட்டில் மெடிசன்ஸ் இருக்குது. யூரினை ஆல்கலியாக ஆக்கி வைக்கிறது. அந்த பாட்டில் மெடிசனை எவ்ரி நைட் நீங்கள் சாப்பிட்டா நல்லதுமா. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும், யூரினரி ஆல்கலைசர்ஸ் சாப்பிடணும். வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் தனியாக எடுக்கணும். உடனே மாத்திரை சாப்பிட்றது அது மாதிரி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணணுமா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு வேகாக என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, நீங்கள் ஒரு இம்பேக்ட் ஜிடிடியோ அல்லது யூ ஆர் கோயிங் டு டெவலப் டயபிட்டிஸ்ன்ற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப அடிக்கடி செக்அப் பண்ணிங்க. ஏன்னா குளிர் ஜுரம் அது மாதிரி வராத நீங்கள் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது. அதே மீறி அடிக்கடி வந்ததுன்னா நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆஃப் தி அப்டமன், கிட்னி, யூரிட்டர், பிளாடர் ஸ்கேன் எடுத்தால் தெரிஞ்சிடும் வேறு எதனா அப்னாமாலிட்டி இருக்கான்னு. அது மட்டும் கடைசியாக வச்சுக்கோங்க. உடனே இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு கடைசியாக ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்கம்மா. ஓகே. சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கூடவே டாக்டர் உங்களுக்கான அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. என் பேர் கார்த்திகா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கார்த்திகா, கேள்வி என்னம்மா? நான் பல் டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசலாம். டாக்டர் கிருஷாந்தா இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். என்னோட குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. சரிம்மா. முதல் பல் வந்தப்போ எல்லாம் கரெக்டா இருந்தது. சரிம்மா. இப்ப கீழ் வரிசையில பல்லு விழுந்து முளைக்கும் போது பெரிய பெரிய பல்லா இருக்கு. சரிம்மா. அது கொஞ்சம் கேப்பா இருக்கு. சரிம்மா. அந்த முன் வரிசைக்கு பின்னாடியும் ஒரு பல்லு முளைச்சிருக்கு. சரிம்மா. அது இப்பவே ஏதாவது சரி பண்ண முடியுமா, இல்ல பெருசனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைம்மா, பொதுவாக பால் பல்லை காட்டிலும் வர்ற பெர்மனன்ட் பல்வோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வறட்சை வந்து உங்களுக்கு இடம் இல்லாமல் அது முளைக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் 9 to 11 வயசில் குழந்தைக்கு பின்னாடி உள்ள கடாப்பல் எல்லாம் விழுந்து முளைக்கிறச்சு அது தன்னால் உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும்மா. ஸோ எந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட், கம்பி கட்டுறதா இருந்தாலுமே 11 வயசுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதாவது பால் பல்கருக்கு அடுத்து வரக்கூடிய பெர்மனன்ட் டூத் கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ கவலை வேண்டாம். நீங்கள் 9 to 11 years அப்போ பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம். ஹலோ சார், வணக்கம். நான் சென்னையிலேருந்து டேவிட் பேசுகிறேன் மேடம். டேவிட், உங்களோட கேள்வி என்ன? சார், குழந்தை 13 மாசம் குழந்தை. தொடர்ந்து பேசலாங்க. டாய்லெட் போடுறது ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கட்டியா போகுது. கேட்கலாங்க. டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்க சார், எவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கு? சார், அவனுக்கு வந்து ஒரு 15 days அப்படி இருக்குது. டாக்டர் கிட்ட போனோம். அவங்க பிக்லின்னு ஒரு இது கொடுத்தாங்க. ஆனா அப்பயும் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறான், முக்குறான். அப்பயும் கட்டியா தான் போறான். அந்த இதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. அவர் சொன்னாரு பிஸ்கெட் எல்லாம் குடிக்கிறீங்களா? இல்ல, அப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்றோம். பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறது இல்ல. சரி. சாப்பிட என்ன கொடுக்குறீங்க நார்மலா சாப்பிட்றதுக்கு? இப்போ சாப்பிட்றது வந்து சாம்பார் சாதம், இட்லி, இடியாப்பம், அந்த மாதிரி தான், ரசம், அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். பால் எவ்வளவு கொடுக்குறீங்க? பால் எவ்வளவு கொடுக்குறீங்க? பால் கொடுக்குறது இல்லை. அதாவது கடைப்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் டாக்டர். தாய்ப்பால் மட்டும்தான். சரி, ஓகே. ஸோ சாப்பாடு இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்க. மேபி ஒரு சிரப் மாதிரி இருக்கும். நம்ம மோஷன் அந்த ஸ்டூலை வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு 5 days to 7 days குழந்தை கொடுக்கறதுனால அந்த மோஷன் ரொம்ப டைட்டாக வராமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இதே டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி தண்ணி நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ டாக்டர் பார்த்து அந்த மாதிரி சிரப் ஃபார்முலேஷன் எதுவும் கொடுக்குறாங்களான்னு கேட்டுக்கோங்க. ஓகே. நீங்கள் நேரில் டாக்டர் பார்த்துட்டு இந்த மலம் இலக்கி மாதிரி சில மருந்துகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
உங்க பேருங்க? சாதிக் பாஷா, கல்லீரல். சாதிக் பாஷா, கேள்வி என்ன? கல்லீரல் கல்லீரல் பிரச்சனை ஃபங்க்ஷன் ஆகும் சார். கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க. சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க. கல்லீரல் எனக்கு ஃபங்க்ஷன் ஆகல சார். சரி. அதனால எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? நிறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டோம். சரி, உங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு சொல்லுங்க. எனக்கு சாப்பிட்ட ஜீரணம் மாட்டேங்குது, வயிறு உப்புசமா இருக்குது. சரி. அதனால இல்லை, இது யார் உங்களுக்கு கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொன்னது? சார் பாண்டிச்சேரியில ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார், கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை, உங்களுக்கு மஞ்சா காமாலா அது மாதிரிலாம் தொந்தரவு ஏதாவது இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்ததுன்னு ரிசல்ட் சார். இல்லை, இப்போ ஏதாவது இருக்குங்களா மஞ்சா காமாலா? இப்போ இல்லை சார், இப்போலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன வயசாகுது சார்? இப்போ 45 சார். சரி, வேற என்ன தொந்தரவு உங்களுக்கு? உங்களுக்கு வயிறு உபசலமாக இருக்கு, ஜீரணமாகலன்ற தவிர வேற என்ன தொந்தரவு இருக்கு? ரொம்ப டைம் சார், ஒன்றும் பாடி ஏறல, ரொம்ப வீக்காக இருக்காங்க. சரி, உங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அதான் லிவர் ஃபங்க்ஷன் ஆகல, ஸ்கிரீன்ல இது உப்பு நீர் கட்டிக்குது, மண்ணீரல் வீக்கம். மண்ணீரல் வீக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, வீக்கமா. உங்களுக்கு மது அருந்து பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? இல்ல சார், அதெல்லாம் இல்லை. சரி, எண்டோஸ்கோப்பி எல்லாம் படுத்துருக்காங்களா? எல்லாம் பார்த்தாச்சு சார். என்ன சொல்லியிருக்காங்க எண்டோஸ்கோப்பி? லிவர் ஃபங்க்ஷன் ஆகல. அதனால உங்களுக்கு ரத்த குழாய் வீங்கி இருக்கு, அது மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சரி, உங்களோட இதை ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சார். உங்க அட்ரஸ் சொல்ல முடியுமா சார்? சார் நீங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரலாங்க, காட்டாங்குளத்தூர். நீங்க டாக்டர் பார்க்கணும்னா நீங்க அங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, டாக்டர் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை தகுந்தது அப்படிங்கிறத அப்போ தான் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். புதிய ஜாலி ரான்ச்சர் லாலிபாப்ஸ் இப்போது பழச்சுவை, நாக்கை அதிர வைக்கும். ஜாலி ரான்ச்சர் லாலிபாப்ஸ், அதிர வைக்கும் பழச்சுவை. ஜாலி ரான்ச்சரின் இனிப்பு புளிப்பு பழச்சுவையை அனுபவியுங்கள் இப்போது ஜூசி ஃபீல் கேண்டிஸிலும். நான் போய் சொன்னேப்பா, தூக்கம் வரல. You take care. உண்மையை சொல்றதுல எவ்வளவு நிம்மதி. கின்லே, ஒவ்வொரு துளியிலும் நம்பிக்கை. எக்ஸசஃபை அசல் ஸ்டீல் திசையை நீக்கும், நீரச்சு உழைக்கும், துருவும் பிடிக்காது. எக்ஸசஃபை ஸ்டீல் பளபளப்பான க்ளீன். இன்னைக்கு ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவை ஆயில், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இதை நல்லா ஃப்ரை பண்ணி உதிரியான ரைஸை இதுல சேர்க்கணும். இப்போ என்னோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட்க்கு டைம் வந்தாச்சு. சூப்பர், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இனி வீட்லயே செய்யலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ட்ரை பண்ணுங்க. ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். என் பையன் ஒரு ஜர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வெளியில வெப்பம் மற்றும் பொல்யூஷன்னால சரும பிரச்சனைகளின் அபாயம் உள்ளது. தினசரி சிந்தால் உபயோகிப்பதினால் அந்த அபாயம் 95% வரை குறைகிறது. அப்புறம் ஏன் டாக்டர் அம்மா இத 100% நம்புறாங்க. சிந்தால் சோப்புகளின் பேக்கை வாங்கினால் 25 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டால்கம் பவுடர் இலவசம். சொந்த வீடு வாங்கும் கனவை நனவாக்குவது இப்போது இன்னும் சுலபம். DHFL ஹோம் லோன்ஸ், வீடு போன்ற லோன். துண்டு துண்டா சாப்பிட்டு வாழ்கிறேனே, சின்ன சின்ன துண்டுகளை சாப்பிட்டு. துண்டு துண்டா சாப்பிடுறத விடுங்க, வாங்குங்க சஃபோலா மசாலா ஓட்ஸ். ஹோல் கிரெயின் ஓட்ஸ், ஹை ஃபைபர், ரியல் வெஜிடபிள்ஸ் மற்றும் சுவையான மசாலாக்களின் அட்டகாசமான டேஸ்ட். சஃபோலா மசாலா ஓட்ஸ், சுவையானதை சாப்பிடுங்க மனநிறைவோட.
வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நமக்கு டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன். டாக்டர், நிறைய பேருக்கு வந்து உள்ளங்கையில விரல் நுனிகள்ல குளிர்ச்சியாகவும் எரிச்சலாகவும் சில சமயம் ப்ளூ கலர்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது எந்த மாதிரி பிரச்சனைங்க டாக்டர்? இது வந்து more common in ladies, women, but the hormonal reaction is more common in winter, cold, and people who are working cold storage, அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறவங்க இவங்களுக்குலாம் வரும். இது வந்துட்டு ப்ரைமரியாக ஒரு டிசீஸும் இல்லாமல் கூட வரலாம். அதுக்கு வந்து we have to do some blood டெஸ்ட்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அதுக்கு பிளட்டு அதிகமாக போகிறதுக்கு மாத்திரைகள்லாம் இருக்குது, அது கொடுக்கலாம். இது பேர் பிரைமரி ரேனாய்ட்ஸ்னு பேர். செகண்டரி ரேனாய்ட்ஸ் வந்து சப்போஸ் மேஜர் பிளட் வெசல் கைக்கு வரதில் அடப்பு இருக்குது, இல்லை ஸ்பாசம் சுருங்கி போயிருக்குன்னா அதுக்கு வந்து ஆன்ஜியோ டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுங்க. இதுக்கு கரெக்டபிள் கண்டிஷன். தே ஹேவ் டு அவாய்ட் கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ட்ரை டு ட்ரிங்க் வார்ம் வாட்டர். கோல்ட் கப்ஸ் ஐஸ்கிரீம்லாம் நேராக பிடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருந்ததுன்னா அதை பரிசோதனை பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் ராஜ்குமார் நமக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம் ராஜு. ராஜு, கேள்வி என்னங்க? மேடம் என்னோட பல்வி டாக்டர் பத்தி பேசணும் மேடம். தாராளமா பேசலாங்க. டாக்டர் கிருஷாந்தா இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் என்னோட குழந்தை வந்து ஒரு 3 வயசா இருக்க போல ஒரு 10 அடி தூரத்துக்கு கீழே விழுந்துருச்சு. சரி சார். அப்ப தலையில அடிபட்டுருச்சுனாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சா நல்லா ஆயிடுச்சு. பல்லு விழுந்து முளைக்க போல கொஞ்சம் ஏற்றி சத்தியமா முளைக்குது. சரி சார். அது இல்லாத 2 பல்லு விழுந்து முளைக்கவே இல்லை, அதுல பல்லு கொஞ்சம் மீதி இருக்குது, அது சொத்து பல்லு மாதிரி இருக்குது. சரி சார். எந்த பக்கம் உள்ள பல்? மேல முன்னாடி உள்ள பல்லுங்களா இல்ல கீழே முன்னாடி உள்ள பல்லுங்களா? மேல இருக்கிற பல்லு 2 பல்லு மேடம். மேல இருக்கிற பல்லு. ஓகே சார். ஆமா, மேல இருக்கிற பல்லு சைடுல 2 பல்லு சைடுல கரெக்ட்டா மூல வாக்குல. சரி சார். பல்லு முழுசா விழுந்துருச்சா இல்ல சிறு துண்டு மாதிரி ஒட்டிட்டு இருக்குதுங்களா? சிறு பிசுறு மாதிரி இருக்குது, இது சொத்து கொஞ்சம் வந்து சொத்தல் பல் மாதிரி இருக்குது மேல. சரி சார். அது கட்டாயமா இருக்கு, ஃபுல்லா வேரோட விழுவல. சரி சார். நீங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துடலாம். அந்த ஆமா சார். அது மேல வந்து பெர்மனன்ட் பல் முளைக்கிறது வந்து உங்களுக்கு 7ல இருந்து 8 வயசு ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால அந்த பால் பல் வந்து உங்களுக்கு பொதுவாக தன்னால கரைஞ்சி அந்த பெர்மனன்ட் பல் வந்து உங்களுக்கு முளைச்சிரும். சப்போஸ் இந்த மாதிரி உடஞ்சி இருக்குது அப்படி விழாத பட்சத்தில் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது எடுக்க வேண்டியதாக இருந்தால் நம்ம அதை எடுத்துடலாம் சார். ஓகே. ஸோ உங்களோட பல் மருத்துவரை நீங்கள் பார்த்து அந்த எக்ஸ்ரே எடுத்து நீங்கள் அதை அகற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கிருஷாந்தா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க பேருங்க? விஜயலட்சுமி, நங்கநல்லூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். விஜயலட்சுமியோட கேள்வி என்னங்க? டாக்டர், பல் மருத்துவர் கிட்ட நான் பேசணும் மேம். பேசலாங்க. டாக்டர் கிருஷாந்தா இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. டாக்டருக்காக நான் கேக்குறேன் மேடம். அவளுக்கு 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிம்மா. அவளுக்கு பல் அப்பா டீத் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்த மாதிரி தெரியுது. சரிம்மா. அவளுக்கு வந்து பிரேஸ் வந்து எந்த டைம் நம்ம கரெக்டா போடலாம் அப்படின்னு தெரியணும் டாக்டர். இப்போ எல்லா பால் பல்லும் விழுந்து பெர்மனன்ட் பல் எல்லாம் முளைச்சிருக்குமா குழந்தைக்கு? ஓகே மேம். அதனால இப்போ வந்து ஃபிக்ஸடா ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. கூட்டிட்டு வந்தீங்கன்னா பிரேசஸ் போட்டுக்கலாம், தொடங்கி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா பொண்ணுக்கு. ஓகே. அப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரேஸ் போட ஆரம்பிக்கலாம். ஆமாம்மா, இந்த வயசுல போட ஆரம்பிச்சிடலாம் பொண்ணுக்கு. ஸோ இந்த வயசுல நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் ஸ்ரீபிரியா பேசுறேங்க. ஸ்ரீபிரியாவோட கேள்வி என்ன? என்னோட குழந்தை சமீபத்தில் 2வது குழந்தை இறந்துருச்சு. எனக்கு 2 குழந்தையும் சிசேரியன்ல தான் பிறந்தது. நான் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் கன்சீவ் ஆகணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கு பாசிபிலிட்டி எதுவும் இருக்குங்களா? கண்டிப்பா கேட்கலாம். டாக்டர் சந்தியா நம்மளோட இருக்காங்க, மகளிர் மற்றும். உங்களுக்கு வயசு என்னம்மா இப்போ? எனக்கு 33 வயசு ஆச்சுங்க. எவ்வளோ? 33. 33. ஓகே. ஹஸ்பண்ட் வயசு? அவருக்கு 36. ஓகே. குழந்தை இன்னும் பண்ணிக்கலாமா? அந்த டியூபல் ரீகேனலைசேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அது பண்ணணும். உங்களுக்கு அந்த செகண்ட் சிசேரியன் டைமில் அந்த இது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க. ஓகே. ஸோ அது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், நீங்கள் ஒரு சர்ஜரி மாதிரி அண்டர்கோ பண்ணி அந்த டியூபல் ரீகேனலைசேஷன் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது கரெக்டாக ப்ராப்பராக பிளேஸில் நீங்கள் பண்ணியிருந்தேன்னா ஒரு 40 to 50% சான்ஸ் ஆஃப் கன்சீவிங் இருக்கும் அந்த ரீகேனலைசேஷன் பண்ணதுக்கப்புறம். பட் சான்சஸ் ஆஃப் எக்டாபிக், அது வந்து டியூபல்லே ப்ரெக்னென்சி ஆகுது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு நல்ல சென்டருக்கு போனால் உங்களுக்கு அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது ஆனால் இன்னும் இப்போ ப்ரெக்னென்சி ஆகாதுன்னு கிடையாது, ப்ரெக்னென்சி ஆகிக்கலாம். அது இல்லை நமக்கு ப்ரொசீஜர் வேண்டாம்னா IVF பண்ணிக்கலாம்.
ஐவிஎஃப் கூட ஒரு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. டாக்டர் வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. பட் அதை பற்றின ஒரு புரிதலுக்கு நீங்கள் நேரடியாக மருத்துவரை பாருங்கள். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சார் அந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன? கதிரவேல். கதிரவேல், என்ன கேள்வி உங்களோடது? கால் கையெல்லாம் மறுத்து போகுது, கூடவே காதும் ஆக போகுது பாருங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்க, உங்களுக்கு கை எந்த மறுத்து போகுது? முதல்ல கை வருதுங்களா, அப்புறம் கால் வருதுங்களா? மறுத்து போகிறது இல்லை, சும்மா இருக்கும்போது மறுத்து போகுதுங்களா, நடந்தால வேலை செய்தால் மறுத்து போகுதுங்களா? ஸ்மோக் பண்ணுவீங்களா? சிகரெட் எதுவும், இல்லை டுபாக்கோ பழக்கம் இல்லை சக்கரம் எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குங்களா? புகையிலை அதை விட்டுருங்க. முதல்ல புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன ரத்த குழாயெல்லாம் சுருங்கி போயிடும். பர்ஜஸ் டிசீஸ் ஒரு டிசீஸ் வருங்க. முதல்ல புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. ரெகுலராக வாக்கிங் போங்க. அதுவும் குறையலைன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டர் இல்லாட்டி அறுவை சிகிச்சை டாக்டர் போய் பார்த்து டாப்லர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட புகை பழக்கத்தை நிறுத்தணும். கூடவே சில ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணுங்க. மேற்கொண்டு சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரத்த நாள சிகிச்சை மருத்துவரை பார்த்து ஒரு டாப்லர் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேசலாம். உங்க பேர் என்னங்க? சரிங்க, அந்த லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. குழந்தைக்கு 1 1/2 ஆச்சுங்க. சரிம்மா. சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஒரே 7.5 kg தான் இருக்கா. சரியா சாப்பிடவே மாட்டேன். எப்ப பாரு அழுதுட்டே எது கொடுத்தாலும் வேணாம் வேணான்றா. வாங்கி வாங்கி திட்டிடுறேன் சார். 1.5 வயசு ஆகுதாம்மா? 1.5 வயசு ஆகுது. என்ன வெயிட் இருக்காங்கம்மா? ஒரு 7.5 கிலோ தான் சார் இருக்காங்க. 7.5 கிலோவா? பிறந்தப்ப என்னம்மா வெயிட் இருந்தாங்க? 2,600 இருந்தாங்க. 2,600 இருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே சாப்பிட பழகிட்டீங்களா இல்லை இப்போதான் ஒன்று இல்ல நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது எல்லாத்தையும் குடுக்குறோம் சார். அவ எதுவுமே சாப்பிட மாட்டா. வாங்கி வாங்கி கீழே போடுறா, அதில் போட்டு விளையாடுறா. அடங்கவே மாட்டேங்கிறா சார். கொஞ்சம் எப்ப பாரு அழுதுட்டே இருக்கா சார். எது கொடுத்தாலும் வேணாம் வேணான்றா சார். 1.5 வயசுக்குள்ளே இவ்வளோ கம்ப்ளைண்ட் அம்மா? சரி, காலையில் எந்திரிச்ச உடனே பால் எவ்வளோமா கொடுப்பீங்க குழந்தைக்கு? ஒரு கிளாஸ் கொடுப்போம் சார். ஒரு 100 ml கொடுப்போம். சரி, ஒரு கிளாஸ்னா 200 ml. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஒரு கிளாஸா 100 ml? யூஸ்வலாக காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சாப்பாடு ஆரம்பிங்கம்மா. பால் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுங்க. நம்ம அடல்ட்ஸ் மாதிரியே பெரியவங்க மாதிரியே குழந்தைக்கு பழக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பால் கொடுத்துட்டா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பசி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சாப்பாடு டேரெக்டாக வயிறு காலியாக விட்டு சாப்பாடு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே நீங்கள் அந்த 100 ml மில்க் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப மத்தியான சாப்பாட்டுக்கு வரைக்கும் நீங்கள் நடுவில் எதுவும் கொடுக்கக்கூடாது. நடுவில் 11 மணிக்கு ஒரு பிஸ்கெட்டு, ஒரு வாழைப்பழம், ஒரு சாக்லேட் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப 12:30 மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓடிடும் குழந்தை. ஸோ 3 மணி நேரம் கேப் விடுங்க, அப்புறம் லஞ்ச் கொடுங்க. அந்த மாதிரி வயிற்று கொஞ்சம் காயப்போட்டு பசினா என்னன்னு தெரிய வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் சாப்பிடுமா. சரியா? இந்த பிஸ்கெட், சாக்லேட்ஸ், மில்க் இதெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் பசியோடு இருக்க வச்சு உணவுகள் வீட்டில் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகள் கொடுங்க. இது சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444 45969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார், நான் சென்னையில குமார் பேசுறேன் மேடம். குமார், உங்களோட கேள்வி என்ன குமார்? ஒரு டாக்டர் குழந்தைங்க டாக்டர் பேசலாங்க. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க. டாக்டர், எனக்கு என் பையனுக்கு வந்து 1 வயசு ஆயிடுச்சு. சரிங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் 4 மாசம் அந்த பஃப் கொடுத்தாங்க கோல்டுக்கு. சரி. அந்த பஃப் அடி சொல்லி போயிட்டு அடிச்சுட்டு தான் இருக்கும். அது எப்படி ஸ்டாப் பண்ணணும்? நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து அடிச்சா ரெகுலரா அடி பண்றாங்க. அது எப்படி? இப்போ 8 மாசமா கொடுத்துட்டு இருக்கீங்களா? 8 மாசமா கொடுத்துட்டு இருக்கோம். சரி. பஃப் அடிச்சிட்டே இருக்கோம். இந்த 4வது மாசம் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்களா? இல்ல சார், இல்ல சார். அவன் வந்து கோல்டு வைக்கவே இல்லை. கோல்டு சளி வந்து ஊறிட்டே இருக்குது அவனுக்கு. ஓகே.
இப்போ இந்த 8 மாசமா எப்படி இருக்குங்க? பஃப் கொடுக்க ஆரம்பிச்சப்பறம் எப்படி இருக்கு? அப்புறம் ஸ்டாப் ஆகுது. பெட்டரா இருக்கு. வீட்ல யாருக்காவது அம்மா அப்பா சைடுல வீசிங் இருக்கா? இல்ல எங்க சைடுல சரி ஒய்ஃப் சைடுல யாருக்கும் அந்த மாதிரி இல்ல. சரி. பஃப் வந்து ஒரு சளி கொடுத்திருக்காரு. புரியுதுங்க. கேட்கலாம், டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம் தொடர்ந்து. இது வந்து சின்ன குழந்தைங்களை வந்து வீசிங் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது இந்த பஃப் யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா படிப்படியாக குறைச்சிட்டு நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த 6 மாதம் 8 மாதத்தில் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சளி இருந்திருக்கு, வீசிங் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா அதை கன்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை எடுத்துக்கிறதுனால நிறைய பேர் சொல்கிறதுனால பயந்துடாதீங்க. இது எடுத்துக்கிறதுனால ரொம்ப சைடு எஃபெக்ட் கிடையாது. வாய் வழியாக சாப்பிட்ற மருந்தோட இந்த பஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ். ஏன்னா வந்து இது வந்து பிளட்டில் கலக்காது, டேரெக்டாக லங்ஸில் போய் ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ணாதீங்க. நம்ம குழந்தைக்கு எது சேஃபு எது பெஸ்ட்டு அப்படின்றத டாக்டர் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் அதே டாக்டர்கிட்ட ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், கேளுங்க. எப்போ நிறுத்துற மாதிரி பிளான் இல்லை, எவ்வளோ நாளைக்கு கன்டினியூ ஆகணும் இல்லை என்ன, அதெல்லாம் கேட்கலாம் நீங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பயப்படாதீங்க, பஃப் கன்டினியூ பண்ணுங்கள். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இந்த இன்ஹேலர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. பட் டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்க ஒரு விஷயம், நீங்கள் வாய்வழி மாத்திரைகளை எடுத்துக்கிறத தாண்டி இந்த மாதிரி இன்ஹேலர்ஸாக எடுக்கும்போது அது இன்னும் சேஃப் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். நான் ஜேக்கப் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், கேள்வி என்னங்க? எனக்கு வந்து கிட்னி விரச்சல கல் இருந்தால் கேட்கணும் டாக்டர்கிட்ட. கேட்கலாம்ங்க. நமக்கு டாக்டர் பத்மநாபன் இருக்காங்க. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னால ரைட் சைடு கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு வலி வந்துச்சு சார். சரிங்க. அது ஸ்கேன் ஆகி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பார்த்தா எனக்கு சரியா தெரியல ஸ்டோன் இருக்கிறது. பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் சிடி ஸ்கேன்ல போய் பார்த்தோம். சரிங்க. அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கல் இல்லை, கல் ரீசெண்டா பாஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுத்தாங்க. சரிங்க. ஆனாலும் வலி எனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு தான் நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்க. இப்பவும் அந்த ரைட் சைடு என்னன்னா லைட்டா எனக்கு ஒரு அரிகண்டமா இருந்துட்டே இருக்கு. ஓகே. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லிருக்காங்க, ரைட் சைடு கிட்னில மேல் சைடு லைட்டா, அதாவது மில்லி அளவுல வந்து லைட்டா ஒரு வீக் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அதாவது என்ன ப்ராப்ளம், இப்பவும் இந்த மாதிரி லைட்டா ஒரு அரிகண்டம் ஊருண்டு இந்த மாதிரி இருக்கு ரைட் சைடு. ஓகே. உங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி வேலை செய்றீங்க இப்போ? இப்போ நான் வந்து வாழையில கடை வச்சிருக்கேன் சார். ஓகே, வெரி குட். அதாவது கடைனா ஒரு நிழல்ல தான் இருக்கீங்க இல்லையா, வெயில்ல இல்ல? ஆமா. ஆனா இம்ப்ரெஷன் சொல்லிருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, bulbous right kidney middle compressing the right renal sinus and showing second nephrogram likely pulmonary கொடுத்துறாங்க. இல்ல, மறுபடியும் படிங்க. நீங்க படிக்கிறீங்க, நான் எனக்கு புரியல, சொல்லுங்க. Bulbous right kidney middle compressing the right renal sinus and showing faint nephrogram likely pulmonary போடுது. ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு சிடியில் டை கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட் இருக்க மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா, ஃபர்தராக ஸ்டோன் ஃபார்ம் ஆக தடுக்கணும். அதுக்கு ஒரே வழி வந்து, ஏன்னா நீங்கள் இருக்கிற ஸ்டோன் பாஸ் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணால் கூட அந்த கிட்னி டைலேட் ஆனது கொஞ்ச நாள் ஆகும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. ஆகாரத்தில் நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் மட்டன் அதெல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது, ஆகாரத்தில் சாப்பிட்ற உப்பு அளவை குறைச்சிருங்க. சர்க்கரை நோய் இருந்தால் அது நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு அல்ட்ராசவுண்ட் மட்டும் எடுங்க. சிடி ஸ்கேன் எடுக்க வேணாம், அல்ட்ராசவுண்ட் எடுத்து பாருங்கள், புதுசாக ஸ்டோன் அப்பியர் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளோதான், வேற ஒன்று. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கோலா ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்க, அதிக உப்பு சத்து இருக்கிற பொருளை சாப்பிடாதீங்க, சிப்ஸ் அப்பளம் அந்த மாதிரி சாப்பிடாத இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஃபர்தராக ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஏன்னா இருக்கிற ஸ்டோன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டோன் மறுபடியும் ஃபார்ம் ஆகாத உண்டான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் சர்க்கரை நோய் முதல் கொண்டு, ஆகாரத்தில் உப்பு முதல் கொண்டு, நிறைய தண்ணியை குடிக்கிறது, கோலா ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது போன்ற ப்ரிகாஷன் எடுத்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. கற்கள் உருவாகிற தன்மை இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் உங்களோட டயட் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் செந்தில்குமாருங்க. செந்தில், கேள்வி என்ன செந்தில்? மேடம் ஒன்றும் இல்லைங்க மேடம், நான் இந்த நர்பியல் டாக்டர்கிட்ட பேசுகிறேங்க. என்னன்னா காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா? ஆமாங்க. காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது கால் கொஞ்சம் மரத்து போகிற மாதிரி கேட்கலாம். அப்புறம் 2-3 ஸ்டெப் வச்சா செய்ய போகுது. ஓகே, நம்ம கூட ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காங்க டாக்டர் ராஜ்குமார், அவங்களோட ஆலோசனை. டெய்லி இது எவ்வளோ நாளாக இருக்குங்க இப்படி? சரி, இது ஒரு 3 to 4 months இருக்குங்க. உங்கள் வயசு என்னங்க உங்களுக்கு? வயசு எனக்கு 36 டாக்டர். 36. சக்கரை அது மாதிரி அந்த ரத்த அழுத்தம் அது மாதிரி எதுவும் இல்லை இல்லைங்களா? இல்லைங்க டாக்டர், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. வெயிட் எவ்வளோங்க நீங்கள்? சார் வெயிட் 72 டாக்டர். 72. எந்த மாதிரி வேலைங்க உங்களுக்கு? நிற்கிற மாதிரி வேலையா நடக்கிற மாதிரி? ஆமாம், நிற்கிற மாதிரி வேலை தான் டாக்டர். நான் ஃபோட்டோகிராஃபர் டாக்டர். என்னங்க? ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் வந்து வாக்கிங் போக ஆரம்பிங்க. சரிங்க டாக்டர். டுபாக்கோ பழக்கம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? ஸ்மோக்கிங்கில் ஒன்றும் கிடையாது இல்லைங்க டாக்டர். இருக்குங்க டாக்டர், அப்போ நிறுத்திடுங்க. அதை நிறுத்திடுங்க. ஸ்மோக்கிங் நிறுத்திட்டு டெய்லி வாக்கிங் போங்க.
அப்புறம் பழ வகையில் எதனா ஒரு பழம் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க, அந்த உடம்புல இருக்க நச்சு வெளியே போயிடும். வாக்கிங் போங்க, மருந்துன்னு ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை. இது குறையிலன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுனால உங்களோட வேலை சார்ந்து இந்த மாதிரி வழிகள் இருக்கலாம். நீங்கள் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். புகைப்பிடிக்கும் பழக்கம் அதை ஆல்ரெடி நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சமீரா சேலம்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சமீரா, கேள்வி என்ன? நான் வந்து பேபி பத்தி கேட்குங்க, குழந்தைங்க. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், என்னோட பேபி வந்து 8 months கம்ப்ளீட்டடா. சரிங்கம்மா. இப்போ வாட்டர் எதுவுமே குடிக்கிறது இல்ல டாக்டர், ஜூஸ் எதுவுமே குடிக்கிறது இல்ல, வெறும் டயட் மட்டும் தான் சாப்பிடுறாங்க சாலிடா. பாத்ரூம் ரொம்ப டைட்டா போகுது, தண்ணிலாம் வாயில வைக்கிறது இல்ல, எந்த இதுல குடிச்சாலும். தண்ணியே குடிக்கிறது இல்லையா? குடிக்கிறது இல்ல டாக்டர். சரிம்மா. தாய்ப்பால் கொடுக்குறீங்களா இன்னும்? குடிச்சிட்டு இருக்கேன் டாக்டர். மற்றபடி இந்த கவுஸ் மில்க்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்ல நான் ஃபார்முலா எதுவும் ஆரம்பிக்கல, இப்போ வெறும் என்னோட மில்க்ல தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஓகேம்மா, மேபி ஓகேம்மா. டயட்டில் கொஞ்சம் இந்த கீரை ஃபைபர் திங்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கம்மா. கீரை, இந்த வாழைத்தண்டு, இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைய இருக்க உணவுலாம் ஆட் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, தண்ணியே குடிக்க மாட்டாங்கன்னு இருக்காது, அவங்களுக்கு தாகம் எடுக்கும்போது குடிப்பாங்க. பட் நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா மேபி தண்ணியை பார்த்தா ஓட ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஸோ தண்ணி கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 ஃபீட்ஸ் பண்ணுங்கம்மா. ஏன்னா மில்கில் வந்து 80% இஸ் வாட்டர். ஸோ அதனால் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 தடவை எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுங்கள். அந்த தண்ணி கூட போதும். யூரின் ஒரு நாளைக்கு 5-6 தடவை போகிறாங்க அப்படின்னா வாட்டர் அடிக்வேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் உடம்புல. ஸோ அதனால் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தரணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபுட்டில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கனாலே மோஷன் கரெக்டாகிருமா. ஓகே டாக்டர், உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளில் பழங்கள், கீரைகள், நார்ச்சத்தை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட ஃபீட் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம். ஹலோ, தேவி பேசுகிறேன், நாகப்பட்டினம். சொல்லுங்கள் தேவி, கேள்வி என்ன? அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. ஓகே, வயசு என்ன ஆகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 32. கேட்கலாமா ஆலோசனை? டாக்டர் சந்தியா இருக்காங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, அவங்க குழந்தை இல்ல. டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க. மாசம் தீட்டு கரெக்டா வருதா? அதுதான் வரமாட்டேங்க டாக்டர், மாத்திரை போட்டாதான் வருது. ஓஹோ, எத்தனை வருஷமா அப்படி இருக்குது? அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே அப்படிதான் இருக்கு. 7 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. இன்கேஸ் அந்த கர்ப்பப்பை ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா. அடுத்தது வந்து அந்த ஓவம் டோனர் இவரோட எக் எடுத்துட்டு இன்னொரு சரோகேட் மதர் அந்த மாதிரி இந்த இவரோடவே குழந்தைய வெளியே க்ரோ பண்ணி வச்சுட்டு இன்னொன்று சரோகேட் மதர்ன்னு இருக்கும், அவரோட யூட்ரஸ்லேயே வச்சுட்டு குழந்தையா க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கரெக்டாக இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இவரது கர்ப்பப்பை சின்ன இருந்ததுன்னா அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராட் மைண்டாக திங்க் பண்ணிங்கன்னா இது பாசிபிள். கண்டிப்பாக வாடகை தாய் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கான விளக்கம் தான் வந்து டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது பாசிபிள், பட் உங்களோட மனசு நீங்கள் அதில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, உங்கள் பேருங்க? அருள்ஜோதி. அருள்ஜோதி, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலி மாவட்டம். என்ன கேள்விமா உங்களோடது? சிறுநீரகல் டாக்டர் கேட்கணும். பேசலாம்ங்க, நம்ம டாக்டர் பத்மநாபன் இருக்காங்க. சொல்லுங்க சார். கிட்னி 2 பக்கமும் ஸ்டோனு. சரிங்கம்மா. அதோட லேசர் பண்ணி 1 வருஷம் ஒரு 6 மாசம் ஆகுது. தலைப்படி அந்த கல் வளைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகேம்மா, சரிங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 29 வயசு ஆகுது. எந்த வயசுல முறையா கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கம்மா? இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம். சரிங்கம்மா. உங்க கூட பிறந்தவங்க வேற யாருக்கா கல் இருக்கிறது இருக்கா? குடும்பத்துல இருக்கு சார். ஓகேம்மா. எத்தனை பேருக்கு இருக்குமா உங்க குடும்பத்துல? எங்க குடும்பத்துல ஒரு 2 பேருக்கு இருக்கு. ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் கல் இருக்கிறவங்க கண்டிஷன் வேற, 2 கிட்னிலையும் கல் இருக்கிறவங்களுடைய கண்டிஷன் வேற. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தரவா டெஸ்ட் எல்லாம் இருக்கு. உங்களுடைய 24 மணி நேரம் யூரினை எடுத்து அதுல எந்த எலிமெண்ட் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். யூரிக் ஆசிட், கால்சியம், ஆக்சலேட், பாஸ்பரஸ், இந்த 4 எலிமெண்ட்ல எது அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது உங்க பிளட்ல கால்சியம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு உண்டான டெஸ்ட்டே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க இப்போ? திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் அரசாங்க மருத்துவமனையோ அல்லது அங்கே இருக்கிற சிறுநீரக மருத்துவரை பார்த்து நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய யூரினில் இருக்கிற எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்குண்டான உணவு முறைகளும் மருந்துகளும் நீங்கள் சாப்பிடணுமா. ஏன்னா 2 கிட்னிலையும் கல் இருக்கும்போது கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து சிறுநீரக மருத்துவரை அணுகி நான் சொன்ன சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு
உணவு முறையும் மருந்து ரெண்டும் சேர்ந்தாதான் கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம் நான் மாமபேகம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க அம்மா குழந்தைங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. மேடம் சார் இவனுக்கு 6 மாசத்துல இருந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லிருந்தாங்க. சரி. வீசிங் இப்ப டாக்டர் காட்டிட்டு தான் இருக்கிறோம். இவனுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, உடம்பு சரியாம போயிடுது, வயிற்றால வாந்தி, வெட்டில வைக்கிற நிலைமையில ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ என்ன வயசுமா? இப்ப 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகுது. எத்தனை தடவை அட்மிட் பண்ணிருக்கீங்கம்மா குழந்தைய? 3 டைம் அட்மிட் பண்ணிருக்கேன் சார். எல்லாமே வீசிங்காக தானா? வீசிங்காக ஃபர்ஸ்ட் வாமிட், மோஷன். சரி. இப்போ என்னம்மா மருந்து எடுத்துக்கிறீங்க வீசிங்காக? பஃப் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல டானிக் தான் கொடுத்துருக்காங்க சார். சரி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடுல இருந்து. சரி. குழந்தைங்க டாக்டர் தானே பாக்குறீங்க? குழந்தைங்க டாக்டர் தான் பெருந்துறையில ஸ்டாண்டர்ட்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் சார். சரி. ஏன்னா வீசிங் அடிக்கடி வருது அப்படின்னா, குழந்தைக்கு அடிக்கடி வருதுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி எப்படின்னா இப்போ மாதத்துக்கு 2 தடவைக்கு மேலே வருது. ஒரு தடவையும் 5 நாளைக்கு மேலே 7 நாளைக்கு மேலே வீசிங்க்கான அந்த அறிகுறிகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வாய் வழியாக இருக்க மருந்தை மாற்றிட்டு பஃப் மாதிரி கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதாவது அடுத்தது இந்த மாதிரி எதுவும் தேவையா அப்படின்னு டாக்டர் கேட்கலாம். சரி, வேணான்ட்டாங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா இப்போ டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சிவியராக வீசிங் இல்லைன்னு அர்த்தம். மேபி வாய் வழி மருந்துலேயே கண்ட்ரோல் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் 2 வயசு ஆகிற குழந்தைக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு லூஸ் மோஷனோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று ஆகிறது நார்மல் தான்மா எல்லா குழந்தைக்கும். ஸோ சிவியராக வீஸ் அடிக்கடி அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த டாக்டரே கன்டினியூ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. டாக்டர் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. ஹலோ, நான் பர்சானா பேசுறேன் மேடம், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து. ஃபர்சானாவோட கேள்வி என்ன? உடல் சம்பந்தமா சார்ட்ட கேட்கணும் மேடம். டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய கணவருக்கு உடல் சம்பந்தமா பெருங்குடல்ல புண்ணு இருக்குன்னு சொல்லி நாங்க மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சார். சரிம்மா. அவங்க பெருங்குடல்ல புண்ணு இருக்குன்னு சொல்லி இது ஒரு வருஷ காலமா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. அவங்களுக்கு பிளட் மோஷன்ல பிளட் அதிகமா போயிட்டு ரொம்ப முடியாம போயிட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சார். சரி. அதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். நாங்க சொல்ற வரையும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சார். சரிம்மா. இதனால எதுவும் பிரச்சனையா சார்? பின்னாடி எதுவும் பாதிப்பு எதுவும் பண்ணுமா சார்? சரிம்மா. இப்போ உங்களுக்கு மோஷன் போகிற வழி டியூப்லாம் போட்டு செக் பண்ணியிருக்காங்க இல்லையா? எல்லாம் பண்ணிட்டாங்க சார். கம்ப்ளீட்டா எல்லா செக்அப் சரி. என்ன தொந்தரவுன்னு சொல்லியிருக்காங்க? புண்ணுன்னு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அது மாதிரிலாம் சொல்லி அல்சரேட்டிவ் குவாலிட்டி சொல்லியிருக்காங்க சார். சரிம்மா. அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காரு? இப்போ மோஷன்லாம் எப்படி ரத்தம் வரது இல்லை இல்லையா? இப்போ அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மோஷன் பரவாயில்ல சார். ஃப்ரீயா போகுது, பிளட் போறது நின்றுருக்கு சார். சரிம்மா. எல்லாம் நார்மலா இருக்கு சார். சரிம்மா. இப்போ உங்களுக்கு சரிம்மா. இப்போ மாத்திரை நீங்கள் ரெகுலராக போட வேண்டியது இருக்கும். சில சமயம் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்நாள் முழுவதும் போட வேண்டியது இருக்கலாம். ஆனால் இந்த நோயினால் உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. அதாவது உங்களோட மாத்திரைகள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடணும். அப்பப்போ நீங்கள் போய் டாக்டர் பார்த்து பரிசோதனைகள் எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. வணக்கம்ங்க. உங்கள் பேருங்க? மலர்விழி. மலர்விழி. அந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு டிவி பார்க்காம தொடர்ந்து பேசுங்க. எந்த டாக்டர் கிட்ட பேசணும்? நீங்க டிவி பாக்குறீங்க, டிவி பார்க்காதீங்க. வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. எந்த டாக்டர் கிட்ட பேசணும்? டாக்டர் சந்தியா இருக்காங்க நம்மளோட, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க மேம். எனக்கு 21 வயசு ஆகுதுங்க. ஓகே. மாத்திரை நோகிரான் மாத்திரை போட்டா மட்டும் பீரியட் வருது. அதான் என்ன மேம் பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் போடுறதா இல்ல வேண்டாமா? இப்ப கல்யாணம் ஆயிருக்குதா இல்லையா? இல்லையா, ஆகலைங்க. ஓகே. நோவிலான் மேரேஜ் பண்ண போறாங்க. ஓகே. மாத்திரை போடுறதா வேண்டாமா? வெயிட் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு?
நார்மலா தான் மேம் இருக்குது. கரு முட்டை மட்டும் வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எம்ஆர்ஐ எடுத்ததுல வந்து ஓவரி ஃபெயிலியர் வந்துச்சு. ஓவரி ஃபெயிலியர் வந்துச்சு. ஓகே, அந்த ஓவரி வந்து ரொம்ப சின்னதா இருக்குது, அதுல வந்து முட்டை வராதுன்னு சொல்றாங்களா? ஆமாங்க, டெஸ்ட் டியூப் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே சரி, அப்படின்னா நம்ம நீங்க இப்ப நோவிலான் போர்ட்ல ஒன்றும் தப்பு இல்லாம அப்படியே போட்டுட்டே இருங்க. என்னது சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் அப் டு 3 to 5 years 10 years கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோவிலான் வந்து ரொம்ப லோ டோஸ் டேப்லெட் தான், அதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது. அது போட்டால் தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும். அது நல்லது அது போட்டது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நீங்கள் கரெக்டான ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனால் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ப்ரெக்னென்சிக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ வரைக்கும் நீங்கள் அந்த நோவிலான் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, உங்களோட டேப்லெட்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். மேற்கொண்டு உங்கள் திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க சார், கேள்வி என்னங்க? என் பொண்ணு 5 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு. ஓகே, கேட்கலாமா ஆலோசனை? டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க. சார் சொல்லுங்க சார். சார், என் பொண்ணுக்கு 5 வருஷம் ஆகுது. தூக்கத்துல வந்து நிறைய பல்லு குடிக்கிறேன். அது என்ன ரெடி பண்றது தெரியல. எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குங்க? இப்போ ஒரு 1 year இருக்கு சார். ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த வயிறு பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்துருவீங்களா ரெகுலராக 6 months ஒன்ஸ்? கொடுத்துருக்கு சார், கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் கண்டிஷன் தான். குழந்தைங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம் இது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்கூல் புதுசாக மாற்றிருக்கீங்களா? ஓகே, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து கொடுக்கறது ப்ளஸ் குழந்தையோட ஹீமோகுளோபின் ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில சமயம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்ற மண் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி பல்ல கடிப்பாங்க. ஸோ ஒரு ரெகுலர் செக்கப் மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துட்டு அதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாங்க, வெயிட் பண்ணலாம், சரியாக போயிடும். ஓகே, இது ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏதாவது ஹீமோகுளோபின் அது கம்மியாக இருக்கா அந்த கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, கேள்வி என்னம்மா? என் பையனுக்கு 7 வயசு ஆகுது மேடம். சரிங்க, அவனுக்கு பல்லு வந்து கிராஸா எல்லாம் விளையாடுது. கேட்கலாமா ஆலோசனை? டாக்டர் கிருஷாந்தா இருக்காங்க நம்மளோட. வணக்கம்மா. 7 வயசு. சொல்லுங்கம்மா, எந்த பக்கம் உள்ள பல்லு கோணமானே இருக்குமா, மேலேங்களா கீழே? கீழே வந்து பின்னாடி எக்ஸ்ட்ரா 2 பல்லு வளருது மேடம். சரிம்மா. மேல வந்து பெரிய பல்லு 2ம் ஒரு சைடு வந்து சைடா வளருது. சரிம்மா. அது இந்த வயசுல அப்படிதாம்மா இருக்கும். எல்லா பெர்மனன்ட் பல்லும் முளைக்கிறச்ச உங்களுக்கு வந்து வரிசையில வந்துடும். அப்படி வரிசையில வராத பட்சத்துல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? பின்னாடி 2 எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கு, அது என்ன மேடம்? எக்ஸ்ட்ரா பல்லு எப்படி சொல்றீங்கம்மா? அது பால் பல்ல எக்ஸ்ட்ரான்னு சொல்றீங்களா இல்ல பால் பல்லோட சேர்த்து? கீழே பின்பக்கம் சைடா எக்ஸ்ட்ரா 2 பல்லு வளருது மேடம். சரிம்மா, 7 வயசுல முளைக்கிறதுனா உங்களுக்கு பால் பல் தாம்மா முளைக்கும். பெர்மனன்ட் பல்லு பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நேரில் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே, அதாவது மற்ற பற்கள் வரிசை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்லா எல்லா பற்களும் வளர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஒரு முறை நீங்கள் நேரடியாக மருத்துவரை நீங்கள் கூட்டு போய் காமிக்கிறதும் நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444596444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். திவ்யா, உங்களோட கேள்வி என்ன திவ்யா? பிரெக்னெண்டா இருக்கேன், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சந்தியா இருக்காங்க. சொல்லுங்க மேம். ஹலோ மேம், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேம். அதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணியாச்சு. திருப்பியும் யூரின் போகும்போது அப்படியே ரெட்டிஷா போற மாதிரி இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்கு. அந்த மாதிரி. எத்தனை மந்த் பிரெக்னென்ட் மேம்? 5 months மேம். 5 months. ஓகே. அந்த லாஸ்ட் டைம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தப்ப கல்ச்சர் டெஸ்ட் பண்ணாங்களா? கல்ச்சர் டெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வெஜைனால உள்ள வைக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்திருப்பாங்களே 3 நாள்? டேப்லெட் கொடுத்தாங்க மேம். டேப்லெட் கொடுத்து கிளியர் பண்ணியாச்சு. எல்லாம் சரியான பிறகு திருப்பி அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ எத்தனை நாள் ஆச்சு அது சரி பண்ணி?
கரெக்டாக 1 month ஆச்சு. 1 month ஆச்சு. ஓகே. சும்மா நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள். யூரின் கல்ச்சரும் பண்ணணும். இன்னொன்று வேறு ஏதாவது ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணுமா. தண்ணி ஒரு நாளுக்கு 3 to 4 liters தண்ணி குடிக்கணும். ஓகே. அப்புறம் வந்து இந்த ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த யூரிஸ் பாஸ் அந்த மாதிரி அது பெயின் கில்லர் இல்லை ஆல்கலைன் யூரின் ஆல்கலைன் பண்ணதுக்கு ஒரு மருந்து வரும். அந்த மருந்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு தடவை கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண எல்லாம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஓகே. இன்னொரு பரிசோதனை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேற்கொண்டு மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் இளவரசி பேசுகிறேன். இளவரசியோட கேள்வி என்ன? எங்க அம்மாக்கு வந்து ஏஜ் 34 ஆகுது. சரிங்க. ஒரு 6 மாசமா வந்து சைடுல இடுப்பு வந்து லெஃப்ட் சைடு வந்து இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்எம்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ரைட் சைடு வந்து கிட்னி அது லெஃப்ட் சைடு வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 மாசமா வந்து வயிறு ரொம்ப வலியா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல, எது பண்ணாலும் வயிறு வந்து வீங்கிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே டாக்டர் பத்மநாபன் நம்மளோட இருக்காங்க. இல்லம்மா, நீங்க உங்க மதர் வந்து கட்டாயம் நானும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குமா? அவங்களுக்கு இடது பக்கம் கிட்னி சுருங்கி இருக்குன்னு நீங்க, வலது பக்கம் என்ன சொன்னீங்கம்மா? கிட்னி வலது பக்கம் கரெக்டா இருக்கு. 97 லெஃப்ட் பக்கம். ஓகேமா. 42 சென்டிமீட்டர். சரி. லெஃப்ட் சைடு வந்து 26x32x30 இருக்கு. ஓகேமா. உங்க மதருக்கு என்ன வயசாகுதுமா? அம்மாக்கு ஏஜ் வந்து 34 ஆகுது. 34. ஓகே. அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் டயபெட்டிஸ் என்ன இருக்குங்களா? சர்க்கரை நோய்? இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வெரி குட். யூரின் கல்ச்சர் பண்ணும்போது யூரின்ல கிருமி இருக்குன்னு சொன்னாங்களாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வயிறு வலி மட்டும் தான் இருக்கு. சைடுல வந்து வயிறு வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவங்க மறுபடியும் வந்தால் கூட நான் நாளைக்கே அடுத்த நாள் வந்தால் கூட பார்க்கலாமா, பார்த்து அவங்களுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு கிட்னி சுருங்கி இன்னொரு கிட்னி நார்மலாக இருக்கிறதால அதுக்கு உண்டான காரணம் இப்போ ரெசிடுவலாக எவ்வளோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதனால் அவங்க உடனே ஒரு மருத்துவமனையை அணுகி பார்க்குறது ரொம்ப நல்லதுமா. அண்ட் அது சம்மந்தமாக வயிறு கிட்னி தவிர வேறு ஏதாவது குடல் சம்மந்தப்பட்ட வாய்ப்பும் இருக்குது உங்கள் மதருக்கு. அதனால் நீங்கள் நேராக வந்து பார்த்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். தாங்க முடியாத வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, வீட்டில் வச்சு கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியது நேரடியாக மருத்துவரை போய் பார்த்து சிகிச்சைகள் நீங்கள் மேற்கொள்றது தான் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் பொள்ளாச்சியிலிருந்து கௌரி பேசுகிறேங்க. கௌரி, உங்களோட கேள்வி என்ன கௌரி? சார், குழந்தைகள் மருத்துவத்துக்கு டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. சார், பையனுக்கு குழந்தைக்கு 4.5 வயசு ஆகுது. 4 மாசம் ஆகுதுங்க சார். 4 மாசம் ஆகுதாம்மா? ஆமாங்க சார். தாய்ப்பால் இல்ல குடுக்கல. ஓகே. எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனை, உடம்புக்கு சரி இடையில சரியில்லை, அதனால குடுக்க முடியாம போச்சு. சரி. இப்ப திருப்பி தம்பியும் குடிக்க மாட்டேங்கிறான், தாய்ப்பாலையும் குடிக்க மாட்டேங்கிறான். லாக்டோஜன் தான் குடுக்குறோம். அது தவிர இப்போ பிஸ்கட் மில்க் கீஸ் குடுக்குறாங்க சார். அது எப்படிங்க சார், குடுக்கலாமா அல்லது எப்படிங்க சார், வேற எதுவும் ஆதாரம் என்ன குடுக்கலாங்க? கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல பிஸ்கட்டு? ஆமாங்க சார். சரி, டாக்டரை பார்த்து கேட்டிங்களா இந்த கேள்வியெல்லாம்? டாக்டர்கிட்ட கேட்டேங்க சார், அவங்க தான் பிஸ்கட் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 4 மாசத்துல குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை டாக்டராமா? ஆமாங்க சார். சரி, ஓகே. சரி, அது அவரோட ஒப்பீனியன். ஓகே. பட் குழந்தைக்கு என்ன அப்படின்னா ஐடியலாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ 4 மாதத்துக்கு வந்து நீங்கள் அரிசி கஞ்சி அதெல்லாம் ஆரம்பிக்கலாமா. பிஸ்கெட் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் 1 வயசுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். ஏன்னா வந்து பிஸ்கெட்டில் வந்து பால் உணவு இருக்காது. ஸோ அதனால் வந்து பால் கொடுத்தீங்கன்னா அதனால் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஷன் ரொம்ப டைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற உணவெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த டப்பா பால் வேணால் கன்டினியூ பண்ணலாம். அது கூட வந்து இணை உணவு வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆரம்பிங்க. ஏன்னா அந்த அரிசி கஞ்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இட்லி, பருப்பு சாதம், இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா தான் 1.5 வயசில் வந்து நீங்கள் திரும்ப சொல்ல மாட்டீங்க என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போலேருந்து ஆரம்பித்து 1.5 வயசுக்குள்ளே பழைக்கணும். நீங்கள் பழக்கலை அப்படின்னா 1.5 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக எதுவுமே புதுசாக சேர்க்க முடியாது. ஸோ பிஸ்கெட்டு இந்த வாட் எவர் நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குற விஷயங்கள்லாம் எப்போ வேணால் பழக்கலாம். அதனால் வந்து அதெல்லாம் இப்போ பழக்காதீங்க, வீட்டு சாப்பாடை ஆரம்பிங்க. சார், நிறைய பேர் சொல்லுவாங்க சரியாக சாப்பிடலன்னு பிஸ்கெட் கொடுக்குறேன், பட் பிஸ்கெட் சாப்பிட்றதுனால தான் அவங்க சரியாக சாப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாக்டர் சொன்ன விஷயம் வீட்டு உணவுகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பாஷ்மி டோஷ்லான 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.